بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم. أما بعد، قال الله تبارك وتعالى في محكمه التنزيل فرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. صدق الله العظيم. புகழ் அனைத்தும் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் அன்மிக்க தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தினர்கள் மீதும் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்வான வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடந்த அருமை தோழர்களான சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், மேலும் மறுமை நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய சத்தியத்துல் இஸ்லாத்தை மார்க்கமாகி நடக்கின்றார்களோ அத்துணை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் சலாமும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் இறை கட்டளை ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு தியாச்சிக்காவுடைய நீர்த்தோர முன்னிருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே வாழ்ந்து மௌத்தமை வந்தடையும் வரைக்கும் இவைகளை எடுத்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏவிருக்கிறானோ அவைகளை முடியுமானால் நம்முடைய வாழ்வில் எடுத்தும் எவைகளை விட்டு விலகிக் கொள்ளுமாறு அல்லாஹ் எச்சரித்து கண்டித்து சொல்லியிருக்கிறானோ அவைகளை முழுமையாக நம்முடைய வாழ்வில் விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் புரிந்தவனாக இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்துக்கு கொடுத்த மிக பெரும் ஒரு அருட்கொடை தான் ரமதானுடைய பாக்கியம். ரமதானுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து அடியானுக்கு அந்த ரமதானிலே அதிகமான வெகுமதிகளையும் அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்களித்திருக்கிறார்கள். அல்லாஹுவை அவசரமாக அடியான் நெருங்குவதற்குரிய ஒரு வழியாக, அல்லாஹுடைய அன்பையும் மன்னிப்பையும் நரக விடுதலையும் அடைவதற்குரிய ஒரு பாக்கியமாக அல்லாஹ் தந்த மிக பெரும் ஒரு அருட்கொடை, அருட்பாக்கியம் தான் ரமதானுடைய மாதம். ரமதானுடைய மாதத்தின் முதலாவது ஹுத்பாவிலே நாம் இருக்கிறோம். ரமதானுடைய மாதம் வந்து மிக வேகமாக நாட்கள் கழிந்து போய்க் கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தி என்றுமே விசாலம் தான். ஆனாலும் ரமதானுடைய மாதம் விசேஷமாக அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு அருள் புரிகிறான். அவனுடைய அருளிலே மிக பெரும் அருள் தான் சகோதரர்களே அதிகமான அமல்களுடைய மாதமாகவும் அமல்களுக்குரிய சந்தர்ப்பமாகவும் ரமதானை ஆக்கி தந்திருக்கிறான். உலகத்திலே நாம் வாழ்ந்து எமக்கென்ற ஒரு முடிவை நாம் அடைய போகிறோமே, அந்த நேரம் உலகத்தில் எத்தனை தொடர்புகளோடு மரணித்தாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. கடைசி நேரம் அல்லாஹ்வுடைய தொடர்போடு நாம் மரணிக்க வேண்டும். அந்த மரணத்தை அடைவதற்குரிய வழியும் இந்த ரமதானுடைய மாதம். ஏன் இந்த ரமதானுடைய மாதத்திலே அடியான் அல்லாஹுவை மிக வேகமாக நெருங்க முடியும். நோன்போடு இருக்கிறான் அடியான். அந்த அடியான் எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸி பிஹி. நோன்பு என்பது எனக்குரியது, அதற்குரிய கூலியை நானே கொடுக்கிறேன் என்று ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏனைய கடமைகளை விட இந்த கடமையை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகிறான் என்றால் அல்லாஹ் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு கடமை நோன்பு. அல்லாஹ் மிக விரும்பக்கூடிய ஒரு கடமை. அந்த நோன்பை நோட்டுக்கொண்டு
குர்ஆனை இறக்குவதற்காக அல்லாஹ் தெரிவு செய்த ரமதானுடைய மாதம். குர்ஆனையும் திறக்குகிறோம், குர்ஆனை ஓதுகிறோம். அல்லாஹ்வை நெருங்குவதற்கு வழி, நல்ல முடிவுக்கு வழி. அல்லாஹ்வுடைய பாதையில் எம்மால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தர்மம் செய்து சதகாக்கள் கொடுத்து ஏழைகளுடைய உள்ளங்களை சந்தோஷப்படுத்துகிறோமே, இதுவும் அல்லாஹ்வை நெருங்குவதற்குரிய மிக பெரும் ஒரு வழி. இப்படியான அமல்கள் எல்லாம் நிறைந்த மாதம், அதிகமான சுஜூதுகளுடைய மாதம் ரமதானுடைய மாதம். ஏனைய மாதங்களை விட நஃபிலான சுஜூதுகள் அதிகம் செய்யப்படக்கூடிய மாதம். சுஜூது என்பது தொழுகையிலேயே அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு இடம், அல்லாஹ் நெருங்கி வரக்கூடிய ஒரு இடம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய ஒரு இடம். அல்லாஹ்விடத்தில் கேட்டால் ஒரு துஆவை, அந்த துஆவை நிச்சயமாக தட்டமாட்டான் என்றால் அது சுஜூதுடைய நிலை. அப்படியான சுஜூதுகள் நிறைந்த மாதம் இந்த ரமதானுடைய மாதம். தராவீஹுடைய தொழுகை தொழுகிறோம், அந்த தொழுகையிலே சுப்ஹானல்லாஹ் 20 ரக்காத்தை தொழுகிறோம் என்றால் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே 40 சுஜூதுகள் செய்து விடுகிறோம். சுஜூதுகள் நிறைந்த மாதம் அல்லாஹ் தந்திருக்கிறான். ஏன்? என்னுடைய அடியான் என்னிடத்தில் நெருங்கட்டும். இவை அனைத்துக்கும் மேல் என்னுடைய மன்னிப்பை என் அடியான் பெற வேண்டும் என்பதற்காக ரமலானை தந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எம்முடைய வாழ்க்கையிலே நாம் எத்தனையோ தவறுகளோடு வாழ்ந்திருப்போம். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்திருக்கலாம். சில வேளைகளில் அல்லாஹ்வுடைய கடமைகளிலே அநியாயம் செய்திருப்போம். அந்த அநியாயத்தோடு எம்மால் மரணித்து விட முடியாது. தொழுகையில் பொடுபோக்கு, ஹலால் ஹராத்திலே பொடுபோக்கு, இப்படியான பல விடயங்களில் அல்லாஹ்வுடைய விடயத்திலே நாம் பொடுபோக்கு செய்திருப்போம். அவைகளுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேண்டும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேண்டும். எனவே அதற்கு என்ன வழி? அந்த மன்னிப்பை அடைவதற்கு என்ன வழி இருக்கிறது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பாருங்கள். அல்லாஹ் அடியானை ஆசை ஊட்டுகிறார். அல்லாஹ் சில நன்மைகளின் பக்கம் அழைக்கும் போது வேகமாக வருமாறு சொல்லுகிறார். இந்த இடத்தில் தனி மன்னிப்பை பற்றி மட்டும் நான் பேச வரவில்லை. அல்லாஹ்வுடைய அருளின் விசாலம் தான் அவனுடைய மன்னிப்பு. அந்த மன்னிப்பை பெற்றுத் தரக்கூடிய சில அமல்கள் அல்லாஹ் சொல்லித் தருகிறான் தொடர் வசனத்திலே. அதைத்தான் இன்றைய குத்பாவுடைய நாள் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க போகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னah. அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள். அல்லாஹ் அழைக்கிறார், அவசரமாக அழைக்கிறார். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அவசரமாக தேவை, அல்லாஹ்வுடைய சுவர்க்கம் அவசரமாக தேவை. அதனால் அல்லாஹ் அழைக்கும் விதம் வஸாரிஉ, வேகமாக வந்து விடு அடியானே, என் மன்னிப்பை வேகமாக அடைந்து கொள் அடியானே, என் சுவர்க்கத்தை வேகமாக அடைந்து கொள் அடியானே. அல்லாஹ்வுடைய அழைப்பிது இஸ்தஜீபு லிரப்பிக்கும் மின் கப்லி அன் யஅதிய யௌமுன் லா மரத்த லஹு மினல்லாஹ். எந்த நாள் அல்லாஹ்வை விட்டு ஒரு அடியான் திரும்பி ஓட முடியாது, அந்த நாள் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு அடியானே நீ பதில் கொடுத்து விடு என்று ரப்பல் ஆலமீன் அழைக்கிறார். அவசரமாக பதில் கொடுத்து விடு அடியானே. அதுதான் அல்லாஹ்வுடைய அழைப்பு. அடியானே, என் மன்னிப்பின் பக்கமும் என் சொர்க்கத்தின் பக்கமும் நீ விரைந்து வந்து விடு. அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த சொர்க்கத்தை அலங்கரிக்கிறார். அர்துஹா அஸ்ஸமாவாத்து வல் அர்த். அதனுடைய அகலம் எவ்வளவு தெரியுமா? சொர்க்கத்துடைய வானம் பூமியுடைய அகலம் அவ்வளவு விசாலமானது என்னுடைய சொர்க்கம். யாருக்கு வைத்திருக்கிறேன்? உஇத்தத் லில் முத்தகீன், அல்லாஹ்வை பயந்து வாழும் முத்தகீனுக்காக நான் வைத்திருக்கிறேன். என்னை பயந்து வாழக்கூடியவனுக்காக வைத்திருக்கிறேன். பயந்து வாழக்கூடியவர்கள் எப்படியானவர்களாக இருப்பார்கள்? அந்த விசாலமான சொர்க்கமும் விசாலமான மன்னிப்பும் யாருக்கு கிடைக்கும்? அல்லாஹ்வை பயப்படக்கூடியவருக்கு. அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர் எப்படியான தர
தரத்தில் இருப்பார். என்ன செயல் அவரிடத்தில் இருக்கும்? அன்பார்ந்தவர்களே, கீழே சில பண்புகளை சொல்ல போகிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலானில் அந்த பண்பை நாம் மாற்றுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலானோடு இந்த குணங்களை என் வாழ்க்கையில் நான் நிரந்தரமாக்குவேன் என்ற நியத்தோடு கேளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த தக்வாதாரிகள், சொர்க்கத்துக்கும் என் மன்னிப்புக்கும் தகுதியான தக்வாதாரிகள் யார் தெரியுமா? அவர்களுடைய பண்பு அல்லதீன யுன்ஃபிகூன் ஃபிஸ் ஸர்ரா வத்-தர்ரா. அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? கஷ்டமான நேரமாக இருந்தாலும், வசதியான நேரமாக இருந்தாலும் சரி, எளிமையான நேரம், ஏழ்மையான நேரம், வறுமையான நேரமாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, நோயோடு இருந்தாலும் சரி, சந்தோஷத்தோடு இருந்தாலும் சரி, கவலையோடு இருந்தாலும் சரி, அவர் என்ன செய்வார்? அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் கொடுப்பார். அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே சதகா கொடுப்பார். இது முதலாவது அமல். இந்த அமலை செய்தவனை அல்லாஹ் தக்வாதாரி என்று சொல்லுகிறான். அவர்தான் என்னுடைய மன்னிப்புக்கும் என்னுடைய சொர்க்கத்துக்கும் உரியவர் என்பதையும் அல்லாஹ் சொல்லி வருகிறார். சதகா பெருமதியான ஒரு அமல். அல்லாஹ் தந்த பணம், அல்லாஹ் தந்த சொத்து வரும்போது வெறும் கரம் வந்ததன் பின்னால் ரப்பு கொடுத்தான். ஒரு காலம் தருவான், இன்னும் ஒரு காலம் பிடுங்குவான். சில வருடங்களுக்கு முன்னால் சிலர்கள் ஏழையாக இருந்தார்கள், இப்போது வசதியோடு இருக்கிறார்கள். சிலர்கள் பணக்காரராக இருந்தார்கள், இப்போது ஏழையாக இருக்கிறார்கள். நிலைமைகள் மாறும். ஆரோக்கியம் நோயாக மாறும், நோய் ஆரோக்கியமாக மாறும். சந்தோஷம் கவலையாக மாறும், கவலை சந்தோஷமாக மாறும். இது உலகத்துடைய நியதி, இயல்பு அப்படித்தான். அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், என் நிலைமையிலும் அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுப்பார். இருக்கக்கூடிய காலம் மட்டுமல்ல, இருக்கக்கூடிய காலமே மனசு வரலண்டா இல்லாத காலத்துல கொடுப்பாரா? நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மத்தை எண்ணத்தோடு கொடுங்கள். அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தையும் அடைய வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறேன். இந்த சுப செய்தியை அடைய வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறேன் என்ற எண்ணத்தோடு நீங்கள் சதகா கொடுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய சதகாவை கொண்டு எங்கோ ஒரு இடத்தில் கவலை போக போகிறது, எங்கோ ஒரு இடத்தில் அழுகை நிற்க போகிறது, எங்கோ ஒரு இடத்தில் தேவை நிறைவேற போகிறது, எங்கோ ஒரு இடத்தில் பசி நீங்க போகிறது, எங்கோ ஒரு இடத்தில் நிம்மதியாக உறங்க போகிறார்கள். இதன் மூலம் நீங்கள் கொடுக்கும் சதகா மூலம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் அடையும் தக்வாதாரிகள், அவர்களுடைய முதல் பண்பு அல்லாஹ்வுடைய பாதையில் சதகா கொடுப்பார்கள். ஒரு காலமும் அல்லாஹ் குறைக்க மாட்டான். விசேஷமாக ரமலானுடைய மாதம் அல்லாஹ்வுடைய தூதர் வேகமாக வீசக்கூடிய காற்றை விட வேகமாக சதக்காவில் இருப்பார்கள். ஏன்? தேவை உள்ளவர்கள் வெளிவரக்கூடிய காலம் அது. தேவை உள்ளவர்கள் சில காலங்கள் அவர்கள் உண்ணாமல் கூட ஒரு நேரம் உண்டிருப்பார்கள், அல்லது 2 நேரம் உண்டிருப்பார்கள். அதுவும் ஒரு எளிமையான உணவை உண்டிருப்பார்கள். ரமதானுடைய மாதம் பசியோடு இருக்கும் போது இன்னும் அவர்களுக்கு அந்த பசியின் உணர்வு கூடுதலாக இருக்கும், தேவைகள் அதிகமாக இருக்கும். அவர்கள் தேடி வந்தார்களோ இல்லையோ, அவர்களை இனம் காண முடியாமல் அல்ல, எமக்கு என்னென்னவோ இனம் காணுகிறோம் உலகத்திலே. ஓட்டை உடைச்சல் எல்லாம் வழங்குது, அவன் வந்த குறையெல்லாம் தெளிவா வழங்குது. ஆனால் கஷ்டவாளி திட்ட தெளிவாக விளங்கி கூட நாம் கண்டுகொள்ளவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் எப்படி எம்மால் அடைய முடியும்? தேடுங்கள், வாசல் வாசலாக விதியுங்கள், ஏழைகளுடைய வீடுகளுக்கு காலடி வையுங்கள். ஒரே ஒரு கிலோ அரிசியை நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்றால் கூட அதை எடுத்து கண்ணீர் வடிப்பார்கள், அது கூட பெரிது. சில வேளைகளில் நாம் உண்டு மிஞ்சக்கூடிய உணவை கூட அவர்களுக்கு கொடுத்தால் கூட, கொடுக்கிறது நல்லமல்ல, கொடுத்தால் கூட பெரும் மனதோடு எடுத்து விடுவார்கள். ஏன்? அது அவர்களுக்கு பெரிது.
ஒரு நேரம் பசியாறுவது என்பது சாதாரணம் அல்ல சகோதரர்களே. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் இரண்டாம் கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் ஆட்சி காலம் ஒரு பெண்மணி பேசுகிறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் யார் என்று தெரியாது. உமர் ரலி அவர்கள் யார் என்று தெரியாது. அந்த பெண்மணி சொல்லுகிறார்கள், ஆட்சியை பொறுப்பெடுத்த உமர் எங்களுடைய நிலைமையை அவர் உணரவில்லை, விளங்கவில்லை. எவ்வளவு வறுமையோடு இருக்கிறோம், பிள்ளைகள் எல்லாம் பசியோடு இருக்கிறார்கள். இந்த ஒன்றுக்காக வேண்டி நான் அல்லாஹ்விடத்திலே வாதாடுவேன் என்று சொல்லக்கூடிய நேரம் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய உள்ளத்திலே பயம் உண்டாகிறது. உடனே கேட்டார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள், தாயே, உன்னுடைய நிலையை உமர் எப்படி அறிவார்? நீ என்ன நிலைமையில் இருக்கிறாய் என்று எப்படி அவருக்கு தெரியும் என்று கேட்கக்கூடிய நேரம் அந்த பிள்ளைகளின் தாய் சொல்லுகிறார்கள், கணவன் இல்லாத ஒரு பெண்மணி, அந்த தாய் சொல்லுகிறார்கள், பொறுப்பை, எம்முடைய பொறுப்பை எடுத்துவிட்டு எப்படி எம்மை அறியாமல் அவரால் இருக்க முடியும்? அதனால் அல்லாஹ்விடத்திலே நான் வாதாடுவேன் என்று சொன்னார். இரவோடு இரவாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய முதுகிலே சுமந்து கொண்டு கோதுமையையும் நெய்யையும் சுமந்து கொண்டு போய் அந்த தாய் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அங்கே அவர்களே போய் அவர்களாகவே சமைத்து அந்த பிள்ளைகள் உண்டு அந்த பிள்ளைகளுடைய முகத்திலே சந்தோஷத்தை காணும் வரைக்கும் அந்த இடத்திலே இருந்தார்கள். அதற்கு பின்தான் திரும்பினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எதற்காக இதை செய்தார்கள்? எதற்காக இதை செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காக. இப்படி பசித்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் வீடுகளுக்குள்ளே. தேடுங்கள், ரமலானுடைய மாதம், தேடுங்கள் அவர்களை. வெளிரங்கத்திலே வசதியானவர்கள் போல் இருப்பார்கள், ஆனால் கஷ்டத்தோடு இருக்கிறார்கள், சொல்ல மாட்டார்கள். ஏன்? அவர்களுக்கு என்று கௌரவம் உண்டு, அதனால் சொல்ல மாட்டார்கள். இனம் காணுவது எம்முடைய பொறுப்பு. முதலாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய பண்பு, என் நிலைமையிலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் கொடுப்பார்கள். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சதக்காவுடைய வாசலை ரமலானுடைய மாதம் திறந்து விடுங்கள். ரமலானில் மட்டுமல்ல, எப்போதெல்லாம் தேவைகள் வருகிறதோ அப்போதெல்லாம் சதக்காவுடைய வாசலை திறந்து விடுங்கள். நெருக்கடியில், பிரச்சனையில் இருக்கிறீர்களா? ஏதோ ஒரு கவலை உங்களுடைய உள்ளத்தை குடிகொண்டிருக்கிறதா? அந்த பிரச்சனை நீங்க, கவலை நீங்க, உங்களுடைய வேதனைகள் நீங்க, சதக்காவை கொடுங்கள். அல்லாஹ் உங்கள் கவலைகள், வேதனைகள், பிரச்சனைகளை நீக்குவான் இன்ஷா அல்லாஹ். சந்தேகமே கிடையாது. நரகத்துக்கே திரையாக சதக்கா அமையும் போது இந்த உலகத்தின் பிரச்சனைக்கு தீர்வாக அமையாதா? நரகத்துக்கே திரை சதக்கா. அப்படி அமையும் போது உலகத்தின் கவலைகள், துன்பங்களுக்கு தீர்வாக ஆக மாட்டாதா? அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம் தேடி தேடி சதக்காக்களை கொடுங்கள். காலடிக்கு வருவதை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். என்வலப் எழுதி வச்சிருக்கிறார் வீட்டில், காலடிக்கு வரட்டும். வேண்டாம், இது வேண்டாம். இது அடுத்தவுடைய கண்ணியங்களையும் உணர்ந்து உங்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் சொர்க்கமும் வேண்டும் என்பதற்காக வேண்டி காலடிக்கு போய் அதை கொடுத்து விட்டு வந்து விடுங்கள். இரண்டாவது விடயம், அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் அடைவதற்குரிய இரண்டாவது வழி யார்? அந்த முத்தகீன். வல் காலிமீனல் கைர். கோபம் வரும் போது அதை மென்று விழுங்கி விடுவார், வெளிப்படுத்த மாட்டார். கோபம் வரும், செலவும் வருவான், வீண் வம்பு இழுக்கிறதுக்கு, அப்படியும் இருக்குது இல்லையா? வருவான் பிரச்சனையை கொண்டாடுறதுக்கு, என்னோட கோபத்தை டெஸ்ட் பண்றதுக்கு. இது அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான் நம்மை சோதிப்பதற்கு. அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? ஒரு முஃமின் என்ன செய்வான் என்றா, அவனுக்கு வரக்கூடிய கோபத்தை மென்று விழுங்கி விடுவான், கோபப்பட மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதரை கோபப்படுத்துவதற்காக அபூஜஹல் எத்தனை சதிகளை எல்லாம் செய்தார். அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூதிலே இருக்கும் போது ஒட்டக குடலை கொண்டு வந்து போட்டார். அன்பு நபியின் மீது உள்ள வெறுப்பு அவர்களை கோபப்படுத்த வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ்வுடைய தூதர் கோபத்தை வெளிக்காட்டவில்லை.
வெளிக்காட்டவில்லை. ஸைத் இப்னு ஸானா என்று சொல்லக்கூடியவர் கடன் கொடுத்தார். கடைசியாக கடனுடைய தவணைக்கு முன்னாலே போய் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆடையை பிடித்து உசுப்பி என்னுடைய கடனை கொடுத்து விடு என்று அவர் உசுப்பி அதட்டி கேட்டார். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய பொறுமையை பார்ப்பதற்காக, ஹெல்மை பார்ப்பதற்காக. அந்த ஹெல்மை கண்டுதான் அவர் இஸ்லாத்துக்குள்ளே வந்தார் என்ற சரித்திரத்தை அவரே சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்த பண்பு கோபத்தை மென்று விழுங்கி விடுவார்கள். அந்த கோபம் வரும்போது முறைப்பாடு செய்வார்கள். அல்லாஹ்விடம் முறைப்பாடு செய்வார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு முன்னால் ஒரு மனிதன் வந்து ஏசுகிறார். பொறுமையாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். பல நேரங்கள் ஏசியதற்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் ஓரிரு வார்த்தை பேச ஆரம்பித்ததோடு அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே போய்விட்டார்கள். கேட்டார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், ஆரம்பத்தில் இருந்தீர்கள், பார்த்து சிரித்தீர்கள், எதற்காக வேண்டி நான் பேச ஆரம்பித்ததோடு நீங்கள் போய்விட்டீர்கள்? சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பொறுமையாக இருக்கும் காலம் உங்களோடு மலக்குமார்கள் இருந்தார்கள். எப்போது நீங்களும் மாறாக பேச ஆரம்பித்தீர்களோ ஷைத்தான் வந்து விட்டார். அவன் வந்த இடத்துக்கு நான் இருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கோபத்தை மென்று விழுங்குவது அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கும் சொர்க்கத்துக்கும் காரணமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சஹாபாக்களுடைய பண்பை அப்படித்தான். ஒரு மனிதர் வருகிறார், அவுசினி யா ரசூலல்லாஹ், எனக்கு வசியத்து செய்யுங்க, ஏதாவது உபதேசம் சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ். அந்த நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தகுதம், லா தகுதம், கோபப்படாதண்டா. அல்லாஹ்வுடைய தூதருடைய உயர்வான ஒரு வசியத்து, கோபப்படாத. பல தடவைகள் கேட்டதன் பின்னாலும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில், நீ கோபப்பட வேண்டாம் என்று சொன்னார்கள். இன்னொரு சஹாபி ரலியல்லாஹு வருகிறார்கள், அல்லிம்னி யா ரசூலல்லாஹ் கலிமாத், யா ரசூலல்லாஹ், எனக்கு சில வார்த்தைகளை சொல்லித்தாங்க, சில விஷயங்களை சொல்லித்தாங்க யா ரசூலல்லாஹ், அந்த விஷயத்தை நான் எடுத்த வாழ்க்கையில நடக்கும். கூடுதலா சொல்லி தந்துடாதீங்க, எனக்கு மறந்து போகும். அதனால ஏதாவது உண்ட சுருக்கமா சொல்லித்தாங்க, நான் அதை ஞாபகம் வச்சு நான் வாழ்க்கையில கடைசி வரை செஞ்சு கொள்றேன் என்று சொன்னதோட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லா தகதப், கோபப்படாத. அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு விடயம் தான் சகோதரர்களே, கோபத்தை மென்று விழுங்குவது. அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கும் சொர்க்கத்துக்கும் காரணமாக இருக்கும் என்றால் அது ஒரு சாதாரணமான ஒரு அமலாக இருக்குமா? ஒரு மனிதர், அதாவது சலஃபுகளுடைய ஒரு சம்பவம் வருகிறது. பிற்காலத்தில் நடந்த ஒரு சாலிஹினுடைய சம்பவம். அவருடைய வேலையால் என்ன செய்கிறார், ஒரு பாத்திரத்திலே சூடான தண்ணீரை எடுத்துக்கொண்டு வருகிறார். உண்மையிலே அந்த சாலிஹான மனிதர் ஒரு நல்லவர், அவர் நல்ல மனிதர், வேலையால் தூக்கி கொண்டு வருகிறார். வந்த நேரம் தட்டுப்பட்டு அவருடைய கையில இருந்த அந்த சுடுதண்ணி பாத்திரம் அப்படியே விழுகுது. அவருடைய கால் விழுந்ததோட கால் சுடுகுது. கோபப்பட்டார், சில வார்த்தைகள் சொன்னார். அந்த நேரம் உடனே இந்த வேலையால் ஒரு வார்த்தை சொன்னார், அல்லாஹ்வுடைய வார்த்தை, வல் காலிமீனல் கைல். உடனே அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறார், சொர்க்கத்தையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் விரும்பக்கூடிய முத்தகீன்களுடைய பண்பிலே உள்ளது கோபத்தை மென்று விழுங்குவார் என்ற வசனத்தை ஓதியதோட உடனே அந்த முதலாளி என்ன செய்தாரு, அந்த சாலிஹான மனிதர் சொல்றாரு, கலம் துகைதி, நான் ஏண்ட கோபத்தை நான் மென்று விழுங்கிட்டேன். மென்று விழுங்கி போதுமா, இப்ப மன்னிக்கும். மக்களை மன்னிப்பார். இரண்டாவது, உன்னை நான் மன்னிச்சிட்டேன். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் உபகாரம் செய்பவர்களை விரும்புகிறான். கடைசி அந்த வசனத்தை முடிச்சதோட சொன்னாரு, நீ நிரந்தரமான உரிமை உள்ளவனாக ஆகிவிட்டாய், உன்னை நான் விடுதலை செய்து விட்டேன் என்றார். இதுதான் முஃமின்களுடைய பண்பு.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம் உள்ளத்திலே அல்லாஹ் உண்டாக்கக்கூடிய மிக பெரும் ஒரு பயிற்சியுடைய மாதம். அதிலே ஒரு பயிற்சியாக கோபத்தை மென்று விழுங்கும் பண்பை எடுத்துக் கொள்ளுங்கள். அது உங்கள் வீட்டுக்குள் மனைவியோடாக இருக்கட்டும், பிள்ளைகளோடாக இருக்கட்டும், உங்களுடைய தொழில் புரியக்கூடிய இடத்திலே உங்களுக்கு கீழால் வேலை செய்யக்கூடியவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அண்டை வீட்டாக இருக்கட்டும், நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்தவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கோபம் வரும் போது மென்று விழுங்கி விடுங்கள். இதற்கு அல்லாஹ்வுடைய கூலி மன்னிப்பும் சொர்க்கமும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது போல இன்னும் அப்படியானவர்களுடைய பண்பை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னிப்பார், மக்களை மன்னிப்பார். ஒன்றி கஷ்டம் துன்பம் எந்த நிலைமையிலும் சதக்கா கொடுப்பார். இரண்டாவது கோபத்தை மென்று விழுங்குவார். மூன்றாவது வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னிப்பார். இதுதான் மிக முக்கியமான ஒரு பண்பு, மிக கஷ்டமான ஒரு பண்பு. உலக வாழ்க்கையிலே எத்தனையோ பேரிடத்திலே நாம் நோவினைகள் பட்டிருக்கலாம். ஆனாலும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட நோவினைக்கு முன்னால் நாம் பட்ட நோவினைகள் எல்லாம் தூசு சகோதரர்களே, தூசி. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சோதிக்கப்பட்டார்கள், நோவினை செய்யப்பட்டார்கள். ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் இவைகள் எல்லாம் உள்ளத்திலே வைத்து, அதை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பழிவாங்கவில்லை. ஆனால் இன்றைய நிலை, ஈமான்தாரிகள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் அடைய தேவை உள்ளவர்கள், மன்னிக்கும் பண்பு வரவில்லை. தன் பிள்ளையை கூட தந்தை மன்னிக்கவில்லை, தன்னுடைய சகோதரரை கூட சகோதரர் மன்னிக்கவில்லை, அண்டை வீட்டாரை மன்னிக்கவில்லை. வருட காலம் தன்னோடு தன்னுடைய முன்னேற்றத்துக்காக வேண்டி கஷ்டப்பட்ட தொழிலாளி நாமிலே அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் அடைந்து விட முடியுமா? அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைந்த முத்தகீனாக ஆகிவிட முடியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய மிக பெரும் ஒரு பண்பு, வஇன் தஅஃபு வ தஸ்ஃபஹு வஇன் தஅஃபு அக்ரபு லித்தக்வா. அல்லாஹ் சொல்றான், வஅன் தஅஃபு அக்ரபு லித்தக்வா, நீங்க மன்னித்து விட்டீர்கள் என்றால் அது தக்வாவுக்கு மிக நெருக்கமானது. தக்வா இருக்கின்ற அடையாளம். அல்லாஹ் இன்னும் சொல்றான், ஹுதில் ஆஃப்வ, மன்னிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் நீங்க எதை எடுத்தீங்களோ இல்லையோ, மன்னிப்பு எடுத்திருங்க. ஏன் தெரியுமா? எந்த ஒரு அடியான் அடுத்தவர் செய்த குற்றத்தை மன்னிப்பானோ அல்லாஹ் அவருடைய கண்ணியத்தை அதிகரிக்க செய்வார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன்னிக்க கூடிய மனிதனுடைய கண்ணியத்தை அல்லாஹ் அதிகரிக்க செய்வார். இன்னும் அல்லாஹ் சொல்லுகிறான், வல்யஃபு வல்யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன் அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும். அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அப்படி விரும்புவர்களாய் இருந்தால் அடுத்தவர்களை நீங்கள் மன்னியுங்கள். அல்லாஹ் சொல்கிறார், அடுத்தவர்களை நீங்கள் மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பார். அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். ஃபமன் அஃபா வ அஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். யாரி அடுத்தவர்களை மன்னிப்பார்களோ அவர்களுக்குரிய கூலி அல்லாஹ்விடம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தில் இந்த பண்பை நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்குவோம். அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்காகவும் சொர்க்கத்துக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பாருங்கள். எத்முலுக்கு அநியாயம் செய்தவன் மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இட்டு கட்டியவன் உபய் இப்னு சலூலுடைய தந்தை மரணித்து விட்டார். அவர் முஸ்லிமாக மரணிக்கவில்லை. அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் பல காலங்களுக்கு பின்னால், இட்டு கட்டப்பட்டவர்களுக்கு பல காலங்களுக்கு பின்னால் ஓடோடி வருகிறான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில். வந்து நபி அவரிடத்தில் சொன்னான், ஏண்ட வாப்பா மௌத்தா போயிட்டார். அவருடைய வசியத்து என்ன தெரியுமா? ஏண்ட வாப்பா அவருடைய ஜனாசாவை கஃன் செய்யணும், உங்களோட ஆடையால தான். யார் யார்கிட்ட வந்து கேட்கிறார்? எவ்வளவெல்லாம் அநியாயம் செய்து மக்கா மதீனாவை பரவும் அளவுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்த வகை கூட தடையாகும் அளவுக்கு, தன் மனைவியுடைய உயிர் பிரியும் அளவுக்கு, வேதனைப்படும் அளவுக்கு வேதனை உண்டாக்கிய அந்த இட்டுக்கட்டலுடைய சம்பவத்தை உண்டாக்கிய
அவதூறை பரப்பிய அப்துல்லா பின் உபை வந்திருக்கிறானே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய கோபத்தை வெளிப்படுத்தவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் உடனே அவனுக்கு ஆடையை கலட்டி கொடுத்தார்கள். யாரை மன்னிக்க வேண்டும்? தேவை யாரை மன்னிக்க வேண்டிய தேவை இருக்கிறது? தன்னோடு கூட பிறந்த தன்னுடைய சகோதரரோடு பேசி இன்று பல வருடங்கள் சிலர்கள் ஏன் அற்பமான சில சொத்து பிரச்சனைகளுக்காக, குடும்ப பிரச்சனைகளுக்காக என்றால் எப்படி அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் நம்மால் அடைய முடியும்? அல்லாஹ்வை பயந்தவர்களின் கூட்டத்தில் எப்படி நம்மால் சேர முடியும்? எத்தனை பேருடைய உள்ளங்கள் நொந்திருக்கும் எம்மால். நாம் யாரையெல்லாம் நோவடித்தோமோ அவரிடத்திலே போய் மன்னிப்பு கேட்டோமா? யாரையெல்லாம் கவலைக்குள்ளாக்கினோம், மன்னிப்பு கேட்டோமா? மிக கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் அடைவதற்கு லேசான வழிகள் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறார். ஆனால் இன்று சமூகம் அவர்களுடைய கண்ணியம் கௌரவங்களுக்காக வேண்டி இவைகளை இழந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் சொர்க்கம் என்பது சாதாரணமல்ல. அல்லாஹ்வுடைய மன்னிப்பே கிடைக்காமல் மரணித்தால் உலகத்தை ஆட்சி செய்தவர்கள் எத்தனையோ பேர்கள். சஹாபாக்களுக்கு மத்தியிலே கூட பாருங்கள், ஒருவரை ஒருவர் மன்னித்து விடுவார்கள். கடைசியாக முஆனகா செய்து அதை மறந்து விட்டு போய் விடுவார்கள். மறந்து அல்லாஹ் கண்ணியத்தை உயர்த்துவான். பலர்களுடைய கண்ணியங்களை அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான் அவர்களுடைய மன்னிப்பை கொண்டு. அந்த பண்பையும் வாழ்க்கையில் நாம் உண்டாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வைராக்கியங்கள் இந்த உலகத்துக்கு மட்டும்தான் சரி வருமே தவிர சக்கராத்துக்கு சரி வர மாட்டாது, மறுமைக்கு சரி வர மாட்டாது. வரட்டு கௌரவம் என்பது இந்த உலகத்துக்கு தான் சரி வருமே தவிர மறுமைக்கெல்லாம் அது சரி வர மாட்டாது. எனவே உள்ளங்கள் எல்லாம் கரையக்கூடிய மாதம் ரமதான், உள்ளங்கள் எல்லாம் மாறக்கூடிய, உள்ளத்தையே மாற்றக்கூடிய மாதம் ரமதானிலே இந்த பண்பையும் வாழ்க்கையிலே உண்டாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். நியத்து வைங்க. அல்லாஹ் கடைசியாக இந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான்? வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكروا வஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம். ஏதாவது ஒரு பாவத்தை செய்து விட்டால், தனக்கே ஒரு அநியாயத்தை செய்து விட்டால் அல்லாஹ்வை நினைப்பார்கள். என்ற ரப்பு பார்த்துக் கொண்டிருக்கிறார், என்ற ரப்புடைய மன்னிப்பு வேண்டுமே, நான் தவறு செய்து விட்டேனே உணர்ந்தவராக ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம் அல்லாஹ்விடத்திலே தான் செய்த பாவங்களுக்காக வேண்டி மன்றாடுவார். வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ். அவருக்கே உணர்வு வரும், என்னுடைய ரப்பை தவிர வேறு யார் என்னை மன்னிப்பார்? ரமதான் தௌபாவுடைய மாதம், மன்னிப்புடைய மாதம். கெஞ்சுங்கள் அல்லாஹ்விடத்திலே. அலைஹிஸ்ஸலாம் கேட்டவர் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே பாவங்களுக்கு மன்னிப்பு தேடுவதில் வேகமாக இருக்க வேண்டும். ஏன்? மௌத்து வேகமானது. அந்த வேகமான மௌத்து வந்து எம்மை அடைவதற்கு முன்னால் வேகமாக தௌபா செய்து எம்முடைய மௌத்தை அழகாக்கி விட வேண்டும், அழகான முடிவாக்கி விட வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, சொல்லி தந்த அந்த உபதேசத்தை மறந்து விடாதீர்கள். இந்த ரமலானை கொண்டு அந்த விடயத்தை மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முழு மாற்றத்துக்கு காரணமாகும். அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கும் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தையும் அடைவதற்கு காரணமாக அமையக்கூடிய இந்த செயல்களை நம்முடைய வாழ்க்கையில் மௌத்து வரைக்கும் எடுத்து நடக்கும் தௌஃபீக்கை வல்லவன் அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தல்வானாக.